நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் $50 அப்படிங்கிற என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு $50 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதாவது 100% ரிட்டர்ன் பர் மந்த் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் வித்தின் 1 மந்தில். ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. இதை நேரடியாகவே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல்ல கேலண்டரை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கேலண்டர் வந்து பாருங்கள், டிசம்பர் 15 இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது. சரி, இப்போது நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ NSD USD. ஸோ நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம லாஸ் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் லாஸை நம்ம புக் பண்ணுவோம். டசின் மேட்டர். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஸோ ட்ரேடிங் எஸ்டிடியை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டுடேல இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கஸ்டம் பீரியட் போகிறேன். கஸ்டம் பீரியட் போயிட்டு ஸோ நவம்பர் 26லேருந்து சரிங்களா. ஸோ 26 எங்கே இருக்குது? ஸோ நவம்பர் 26லேருந்து இன்றைக்கி வந்து டிசம்பர் 15ங்களா. ஸோ அந்த டேட்டை நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ $50.2 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய முதல் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா NSD CADல 26/11/2024 அன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் என்னுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நவம்பர் 26 நவம்பர் 26 வந்து பாருங்கள், நம்ம NSD CADல 1.77 USD நம்ம ப்ராஃபிட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்கேன் கரெக்டுங்களா. ஆனால் ட்ரேடிங் நம்பர் 1, 2ன்னு நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நவம்பர் மாதம் அந்த 5 ட்ரேடிங் டேஸ்லேயும் நம்ம ட்ரேடிங் நம்பரை நம்ம போடலை சரிங்களா. ஸோ NSD CADல நம்ம முதல் ட்ரேடிங் பண்ணியிருக்கோமா. ஸோ அடுத்தும் NSD CADல பண்ணியிருக்கோமா. அடுத்து வந்து பாருங்கள் GBP JPY, அடுத்து CAD JPY, அடுத்து USD JPY கரெக்டுங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் AUD CAD. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே நான் என்ன ட்ரேடிங் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து இங்கே நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ NSD CADல இருந்ததுங்களா. அடுத்து ரெண்டாவது வந்து NSD CAD, அடுத்து AUD CAD, அடுத்து CAD JPY, USD JPY, GBP JPY, AUD CAD. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணமோ அந்த ட்ரேடிங் எல்லாமே இங்கே இருக்குங்களா. ஈரோ GBPலையும் ஈரோ NSDயில் நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிறோமா கடைசி ஒரு 3 ட்ரேடிங். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியாக. ஸோ ஆக்சுவலாக 13, 14 இந்த மாதத்தில் மட்டும் டிசம்பரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 14வது ட்ரேடிங் ஈரோ GBPயில் இருக்குங்களா. அடுத்து 13வது ட்ரேடிங், அடுத்து 13வது ட்ரேடிங்கும் ஈரோ GBP கரெக்டுங்களா. ஸோ அடுத்து 12வது ட்ரேடிங் வந்து பாருங்கள் ஈரோ NSD கரெக்டுங்களா. கடைசி 3 ட்ரேடிங் வந்து ஈரோ GBPயில் 2, ஈரோ NSDயில் 2 சரிங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் கரெக்டுங்களா. டெலிகிராம் சேனலில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணமோ அந்த ட்ரேடிங் எல்லாமே இங்கே இருக்குது சரிங்களா. கன்ஃபார்ம். அப்போ $50 வச்சு $50 நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். 100% ரிட்டர்ன் பர் மந்த்து 20 நாளில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 26/11 இன்றைக்கி வந்து 15 கிட்டத்தட்ட 20 நாளில் நம்ம இந்த 100% ரிட்டர்ன் பர் மந்த்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம் சரிங்களா. சரி, இதில் நான் இன்னொரு அப்டேட்டையும் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். என்னென்னாக்கா ஆஸ் பர் மணி மேனேஜ்மெண்ட் தான், அதாவது ஸ்ட்ராட்டஜியோட மணி மேனேஜ்மெண்ட் படி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ட்ரேடிங்குமே வந்து பாருங்கள் 0.01 லாட் சைஸ் தான் நம்ம பண்ணியிருப்போம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 0.2 3 5 நம்ம பண்ணி ஃப்ளூக்கில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணவே இல்லை கரெக்டுங்களா. சரி, இது ஒரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகுதோ அங்கே ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் NSD CAD, AUD CAD, CAD JPY, USD JPY, ஈரோ JPY, AUD CAD, USD CAD, ஈரோ USD, ஸோ GBP JPY. ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள். ஸோ ஒரே கரன்சி பேரில் நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். அப்போது அந்த 23 கரன்சி பேர்லேயும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கன்ஃபார்மாக. சரி, அடுத்து ஆவரேஜிங் எட்ஜிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. சரி, இப்போ நம்ம ஆவரேஜிங் நான் பண்ணேன்னா என்ன அர்த்தம். ஸோ நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நெகட்டிவ் ஃப்ளோட்டிங் போச்சுன்னா அங்கே ஒரு பை, நெகட்டிவ் ஃப்ளோட்டிங் போச்சுன்னா அங்கே ஒரு பை கரெக்டாக. இதுக்கு பேர் தான் ஆவரேஜிங். ஸோ நான் வந்து பாருங்கள் அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாக்க ஒரே கரன்சி பேரில் தான் இந்த ப்ராஃபிட் எல்லாமே புக் ஆகிருக்கணும் கரெக்டாக. அப்போ வெவ்வேறு கரன்சி பேரில் இருக்கிறதுனால நம்ம ஆவரேஜிங் பண்ணலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. அதே போல் எட்ஜிங். ஸோ எட்ஜிங்னாக்கா நம்ம பை பண்ணியிருந்தால் செல் பண்ணுவோம், இல்லை செல் பண்ணியிருந்தால் நெகட்டிவ் ஃப்ளோட்டிங்கில் போச்சுன்னா பை பண்ணுவோம். அப்போ இங்கே நம்ம பை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பை மட்டும்தான். அப்போ இங்கே செல் ஆர்டரே இல்லை. அப்போ நம்ம எட்ஜிங் பண்ணல. கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. அடுத்து ப்ராஃபிட் எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ $2.5 அதாவது $3 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். $1 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ $2 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வரோம், ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதுதான்
சரிங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரியான ஃபார்மேஷன் கொடுக்குதோ, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதோ, இல்லை எவ்வளோ ராஸ் கொடுக்குதோ, ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ரவுண்டு வேல்யூவாக எங்கேயுமே இருக்காது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். எதுவுமே ரவுண்டு வேல்யூவில் இருக்கவே இருக்காது. எல்லாமே சிங்கிள் வேல்யூவில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா ஸ்ட்ராட்டஜியோட பேட்டர்ன் ஃபார்மேஷன் என்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். என்ன டார்கெட் கொடுக்குதோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஈயட்சங்காப்பி மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு மாதத்துக்குள்ளாரே $50, அதாவது 100% ரிட்டர்ன் ஃபார் மந்த் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா. ஸோ இந்த பதிவுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்று தான். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சரிங்களா. இல்லை என்னால் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாக்கா இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை நான் மக்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.